அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிகவும் பெருமை வாய்ந்த விசேஷமான ஒரு அதிசயமான பதிவாகும். உத்திரகோசமங்கை அப்படின்ற உலகத்திலேயே முதலாக தோன்றிய சிவன் கோவில் என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய சிவன் கோவில் இது. இந்த சிவன் கோவில் ராமநாதபுரத்திலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இங்கு இருக்கக்கூடிய சிவன் சுயம்புவாக தோன்றியவர் அந்த இடத்துல. இங்கு இருக்கக்கூடிய இன்னொரு அற்புதம் அதிசயம் என்னன்னு பார்த்தோம்னா, இங்கு இருக்கக்கூடிய நடராஜர் சிலை மரகத கற்களால் ஆனது, பச்சை நிற மரகத கற்களால் ஆனது. கிட்டத்தட்ட ஒரு 5.5-6 அடின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னும் ஒரு ஆச்சரியப்படத்தக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நடராஜர் சிலைக்கு வருஷம் ஃபுல்லாக 364 நாட்கள் இவர் சந்தன காப்பில் தான் காட்சி அளிப்பார். வருஷத்தில் ஒரே ஒரு நாள், அதாவது மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு தான் அந்த சந்தன காப்பு களையப்பட்டு மரகத கோலத்தில் பக்தர்கள் அனைவருக்கும் காட்சி தருவார். இந்த நடராஜ ஸ்ரீயை நமக்கு பார்க்க அங்கேருந்து திருப்பி போகணுங்கிற எண்ணமே வராது. ஏன்னா அவ்வளவு அழகு நிரம்பிய ஒரு மரகத சிலை பகவான் நம்ம கண் முன்னாடியே நிற்கிற மாதிரி நம்ம எல்லாருக்கும் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு இடமாகும். எதுக்காக இதை சொல்ல வரோம்னா, மற்ற நாட்களில் மறுபடியும் அதே நடராஜருக்கு சந்தன காப்பு சாத்தி தான் தரிசனம் செய்யப்படுகிறதுக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். மரகத கல்லுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒலி மற்றும் ஒளி இதனுடைய அதிர்வுகளை தாங்கக்கூடிய சக்தி அந்த மரகத கல்லுக்கு கிடையாது என்று சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மங்கள வாத்தியங்கள் பெரிய அளவில் ஓசை எழுப்பக்கூடிய அளவில் அது ஒலிக்காது. அதே மாதிரி நீங்கள் ஒளிக்கதிர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அதிக அளவில் ஒளியினுடைய வெளிச்சம் இங்கே தென்படாது. இந்த இரண்டும் இருந்து இதிலேருந்து பாதுகாக்கப்படுவதனால தான் இந்த நடராஜர் சிலைக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கின்றது. அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய தாயார் மங்களாம்பிகை ஆவாள், மங்களநாத சுவாமி. இவங்க 2 பேருமா சேர்ந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தெய்வீக தரிசனம் இருக்கிறது. அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதது. அதாவது த ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இன் ஈட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு விதமான அனுபவத்தையுமே அங்கே போய் பார்க்கும்பொழுது உணரும்பொழுது தான் நமக்கு அதை பற்றி தெரியும். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் பல நேரங்களில் வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கலாம். ஏதோ நம்முடைய நேரம் வரும்பொழுது தான் சில விஷயங்கள் நம்முடைய காதுக்கும் அறிவுக்கும் தென்படும். உலகத்திலேயே முதலாக தோன்றிய ஒரு கோவில் வரும்பொழுது எல்லாருக்கும் பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா? அதனால் முடிந்தவரை போவோம், அந்த இறைவனை தொழுவோம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், மாணிக்கவாசகர் அவர்கள் இந்த இறைவனை பற்றி பாடியுள்ள பாடல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பாடல் கிட்டத்தட்ட 38 பாடல்கள் இந்த திருத்தலங்களில் பாடப்பட்டது. அதுலேயும் இன்னும் குறிப்பாக சொல்கிறதுன்னா, ஒரு 8 பாடல்கள் இன்றைக்கும் எல்லா சிவ ஆலயங்களிலும் இரவு பள்ளி அறை நடை சாத்தப்படும் பொழுது அந்த 8 பாடல்கள் அங்கே பாடப்படுகின்றன. நம்ம எல்லாருமே இதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துன்னு போகணும். ஏன்னா எதை எடுத்தாலும் இன்றைக்கி பெரியவர்களோடு நிறுத்தக்கூடாது. அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நம்முடைய விஷயங்களை, கலாச்சாரங்களை, பக்தியை, நம்முடைய கல்ச்சர் மாத்திரம் இல்லை, நம்முடைய கலை, இது எல்லாத்தையும் நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அந்த இளைய தலைமுறை இதை உணர்ந்தால், எதற்காக இதை சொல்கிறோம் என்றால், அவர்கள் இதை மேன்மேலும் பாதுகாத்து வளர்த்து இன்னும் சிறந்த முறையில் இதை எடுத்து செல்ல வேண்டும் என்பது தான் நம்ம எல்லாருடைய ஆசையம். இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னு வரும்பொழுது, இந்த கோவிலில் சிவனுக்கு எந்த கோவில்லையுமே தாழம்பு வழிபாடு கிடையாது. ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு கோவிலில் மாத்திரம்தான் தாழம்பு அர்ச்சனை வழிபாடு உண்டு. விஷ்ணு பிரம்மா 2 பேருமே சிவனை தேடி வரணும் அப்படிங்கும் பொழுது யார் முதல்ல பார்க்குறாங்களோ அது அந்த இடத்துல ஒரு வெற்றியாக கருதப்பட்டது. அப்போது தாழம்பூவை பயன்படுத்தி பிரம்மா சொன்னாராம், இறைவனை இவர் பார்த்துட்டார்னு சொல்கிறதுக்காக தாழம்பூ சொன்னதான். தாழம்பூ பொய் சொன்ன காரணத்தினால
தாழம்புவை வைத்து வழிபடுகின்ற அந்த வழிபாடு எல்லா சிவஸ்தலங்களிலும் அது ஏற்படாமல் போனது. ஆனால் அதே தாழம்பு சிவபெருமான் கிட்ட வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து, இத்தனை மலர்கள் உன்னை அர்ச்சிக்கும் பொழுது நான் மாத்திரம் இல்லாமல் இருந்தால் என் மனது எவ்வளவு சங்கடப்படும். நான் செய்த தவறுதான், என்னை மன்னித்து தயவு செய்து என்னையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டதுனால சிவபெருமான் அந்த தாழம்பூவை அதே உத்தரகோச மங்கநல்லூரில் மாத்திரம் என்னோட வழிபாடு செய்வதற்கு மலர்களாக்கி உன்னை அர்ச்சனை செய்யட்டும் என்று சொன்னதன் காரணத்தினால் தாழம்பூ வழிபாடு இன்றும் உத்தரகோச மங்கை ஆலயத்தில் நடைபெற்று வருகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனை வணங்க நமக்கு நல்ல குணங்கள் கிடைக்கும், நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும், நல்ல சிந்தனைகள் கிடைக்கும். அதுவே நமக்கு ஒரு நல்ல மனிதனாக நம்மளை உருவெடுக்க வழி செய்யும். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. ஆனால் இந்த உத்தரகோச மங்கை தலத்தை பொறுத்தவரை இந்த மண்ணை மிதித்தாலே முக்தி என்று சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட புகழ்பெற்ற ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் வருடம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. முடிந்தவரை அனைவரும் சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றிகள், வணக்கம்.